எபிசோட் 5. பிரிவின் முதல் வலி. அர்ஜுனின் மொபைல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஷிவானியின் பெயர் திரும்பத் திரும்ப திரையில் மின்னியது. மீரா பின்வாங்கி ஒரு படி நகர்ந்தாள். அவள் கண்களில் கோபமும் வலியும் பொறாமையும் கலந்திருந்தது. பதில் கொடுங்கள் என்றாள் மீரா கடுமையான குரலில். அர்ஜுன் மொபைலை எடுத்து அணைத்தான். ஆனால் அது மீண்டும் ஒலித்தது. அவன் முகம் இறுகியது. அவன் மீராவை பார்த்தான். இது முக்கியமான பிசினஸ் கால், ஒரு நிமிடம். அவன் பால்கனிக்குச் சென்றான். மீரா அறைக்குள் நின்றபடி அவன் பேசுவதை கேட்டாள். ஷிவானி, நான் சொன்னேன் இல்லையா, துபாய் ப்ராஜெக்டை நான் தனியாக கவனித்துக் கொள்கிறேன். இல்லை, நீ வரவேண்டிய அவசியமில்லை. பேச்சு நீண்டது. மீராவின் இதயம் வேகமாக அடித்தது. அவள் கைகள் நடுங்கின. அர்ஜுன் திரும்பி வந்தபோது அவன் முகத்தில் களைப்பு தெரிந்தது. என்ன சொன்னார்? மீரா கேட்டாள். அர்ஜுன் பெருமூச்சு விட்டான். துபாயில் ஒரு பெரிய திட்டம். நான் 10 நாட்கள் அங்கே போக வேண்டும். ஷிவானியும் வரவேண்டும் என்று அவளது தந்தை கட்டாயப்படுத்துகிறார். பிசினஸ் பார்ட்னர். மீரா சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. 10 நாட்கள் ஷிவானியுடன்? நல்லது, நீங்கள் போங்கள். மீரா, இது வேலை. நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போக விரும்பவில்லை. ஆனால் இந்த டீல் ரத்து செய்தால் பல கோடி நஷ்டம். மீரா அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். அவள் கண்கள் கண்ணீரில் நிரம்பின. நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தீர்கள். இப்போது உங்கள் பழைய பெண்ணுடன் 10 நாட்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள். நான் இங்கே என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனைவி என்ற பெயரில் இந்த பங்களாவில் சிறைப்பட்டிருக்க வேண்டுமா? அர்ஜுன் அவள் அருகில் வந்தான். நீ என் மனைவி, உண்மையான மனைவி. ஷிவானியை நான் ஒருபோதும் தொடமாட்டேன், நம்பு. மீரா தலையை ஆட்டினாள். நம்ப முடியவில்லை அர்ஜுன். ஒவ்வொரு முறையும் அவள் வந்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன். அர்ஜுன் திடுக்கிட்டான். என்ன சொல்கிறாய்? நீங்கள் துபாய் போகும் வரை நான் என் தாய் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் திரும்பி வந்த பிறகு பேசலாம். அர்ஜுன் அவள் கையை பிடித்தான். வேண்டாம் மீரா, நீ இங்கேயே இரு. நான் ஷிவானியை தடுத்து விடுகிறேன். ஆனால் மீரா தன் கையை விலக்கினாள். உங்கள் பிசினஸ் முக்கியம். நான் தடைபோட விரும்பவில்லை. நீங்கள் போங்கள். அன்றிரவு முழுவதும் வீடு மௌனமாக இருந்தது. மீரா தன் அறையில் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் வெளியே பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக. அடுத்த நாள் காலை. அர்ஜுன் விமானம் மாலை 5 மணிக்கு. அவன் மீராவின் அறைக்கு வந்தான். அவள் தன் பையை தயாராக வைத்திருந்தாள். நான் உன்னை தனியாக அனுப்ப மாட்டேன் என்றான் அர்ஜுன். என் டிரைவர் உன்னை உன் வீட்டுக்கு அழைத்து போவான். மீரா அவனை பார்த்தாள். போய் வருங்கள், பத்திரமாக. அர்ஜுன் அவளை இறுக்க அணைத்தான். இந்த முறை அவன் அணைப்பில் பயம் இருந்தது. அவன் அவள் கூந்தலில் முகத்தை புதைத்தான். 10 நாட்கள். நீ என்னை தவறவிடுவாய் என்று நினைக்கிறேன் என்றான் கிசுகிசுப்பாக. மீரா அவன் மார்பில் சாய்ந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்கள் என்னை தவறவிடுவீர்களா அல்லது ஷிவானியை? அர்ஜுன் அவள் உதடுகளுக்கு அருகில் தன் உதடுகளை கொண்டு வந்தான். மெல்ல, மிக மெல்ல அவன் அவளை முத்தமிட்டான். இந்த முறை அது நெற்றியில் அல்ல, உதடுகளில். மென்மையான ஆனால் ஆழமான முத்தம். மீரா முதல் முறையாக அவனுக்கு பதிலளித்தாள். அவள் கைகள் அவன் சட்டையை இறுக்க பிடித்தன. அந்த முத்தம் மீண்டது. அவர்களின் சுவாசம் ஒன்றாக கலந்தது. அர்ஜுனின் கை மீராவின் இடுப்பைச் சுற்றி இறுக்கியது. உடல்கள் ஒன்றை ஒன்று நெருங்கின. ஆனால் அவன் தன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை. நான் திரும்பி வரும் வரை என்னை நினைத்துக்கொள் என்றான். அவன் உதடுகள் அவள் உதட்டில் இருக்கும்போதே. மாலை 4 மணி. அர்ஜுன் விமான நிலையத்துக்கு கிளம்பினான். மீரா வீட்டின் பால்கனியில் நின்று அவன் காரை பார்த்தாள். அவள் இதயம் கனமாக இருந்தது. அர்ஜுன் சென்ற 2 மணி நேரம் கழித்து மீராவின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஷிவானியிடமிருந்து. அர்ஜுன் என்னுடன் துபாய்க்கு புறப்பட்டு விட்டான். 10 நாட்கள் நாங்கள் ஒன்றாக இருப்போம். மகிழ்ச்சியாக இரு, ஃபோர்ஸ்ட் வைஃப். மீரா மொபைலை இறுக்க பிடித்தாள். அவள் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தாள். அடுத்த எபிசோடில் மீரா தன் தாய் வீட்டுக்குச் செல்கிறாள். ஆனால் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது.
அதே நேரத்தில் துபாயில் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. ஷிவானி தன் உண்மையான முகத்தை காட்டப் போகிறாள்.